வாங்க வணக்கம். நமக்கு ஒரு பார்சல் வந்துட்டு இது நான் போட்ட கொரியர் தான் வரவே. இதோட ரேட் பார்த்தீங்களா 900 ரூபாய் ஆகுது. தீபாவளிக்கு மறுநாளே இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு நேரமே இல்லை. இன்னைக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போ அன்பாக்சிங் பண்ண போனோம்னா இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் உறவுகளை சிப்பி காளான் நாட்டு காளான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதோட விதை பாருங்க இப்படி தான் இருக்கும். விதை வந்து 5 கிலோ உறவுகளே. இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 1/2 கிலோ. இது மாதிரி 10 பாக்கெட் இருக்கும் உறவுகளே. பாருங்க இதுதான் சிப்பி காளான் விதை. 10 பாக்கெட் இருக்கும். அடுத்தது வந்து சிப்பி காளான் போடுறதுக்கான கவர் உறவுகளே. இது கவரு 1/2 கிலோ வச்சுட சொன்னான்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ கவரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா வந்து இது வந்து வைக்கோலை வந்து சுத்தம் செய்யறதுக்கான ஃபார்மிங் 1 லிட்டர். இது வந்து வெவிஸ்டின் பவர் உறவுகளே. இது வந்து 100 கிராம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்களா, ரேட்டு எங்கே இருக்குது, ரேட்டு எம்ஆர்பி ரேட் எங்கே காணும் உறவுகளே. இதுவும் அந்த அண்ணா தான் விதைக்கார அண்ணா தான் வாங்கி வச்சு விட்டாங்க. மிச்சம் வந்து சிப்பி காளான் விதை தான் இருக்குது பாருங்கள். இப்படி தான் உறவுகளே இருக்கும். இதை போடணும். வாங்கி வந்து நாளாயிடுச்சு. நம்ம இப்போ இதை வந்து போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் உறவுகளே. ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். பாருங்கள் நல்லா விதை வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இதுதான் வளர்ந்த விதை பாருங்கள். சுற்றி நல்லா வெள்ளை கட்டிடுச்சா. இதுதான் உறவுகளே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சிப்பி காளான் வந்து எப்படி வளர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாத வீடியோ போடுறவங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் காட்டில் வேலை இருக்குது. வேலை முடிஞ்சதும் சிப்பி காளான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். எப்படி பில்லை ஊற வைக்கணும், இயற்கை முறையில் எப்படி செய்யலாம், செயற்கை முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து கெமிக்கல் வச்சு தான் உறவுகளை பில்லை வந்து சுத்தம் செய்வேன். இல்லைனா வேக வச்சுக்கலாம். அது அவங்க விருப்பம் தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே.